It's time to entertain you through drama. Our students of grade 9 are coming to the stage to perform a drama. We are living in an independent India. There are many sacrifices and struggles of our freedom fighters to give us this day. To remind us and feel ourselves filled with patriotic feelings, here comes our grade 9 students on the stage to play a drama on the topic Veeramangai Velu Nachiyar. புணரி நீராடி முள்ளரி தோள் தொடுத்து களரி வதம் புரிய வந்தாளோ வளரி படையாவும் சிதறி ஓடச் செய்தாளோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழக மண் கண்டெடுத்த புரட்சி பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் ராமநாதபுர மன்னரின் மகளாக பிறந்து சிவகங்கை மன்னரின் இணையாக மாறியவர். ஆங்கிலேயருடன் ஏற்பட்ட போரில் வேலுநாச்சியாரின் கணவர் இறந்து போக ஆங்கிலேயரை எதிர்க்க களம் பார்த்து 8 வருடங்கள் திண்டுக்கல் மன்னர் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார். இந்நேரத்தில் இவரை காட்டிக் கொடுக்க மறுத்த சிறுமி உடையால் கொல்லப்பட்டாள். இவரது படை வலிமையை பெருக்க மைசூர் மன்னர் ஐதர் அலி இவருக்கு உதவியாக இருந்தார். பெண் படைத்தளபதி குயிலி உடலில் தீ வைத்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து வீரமரணம் அடைந்தாள். மருது சகோதரர்களுடன் சிவகங்கையை மீட்க வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக இருந்து ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்டனர். வேலுநாச்சியார் வரலாற்றின் ஒரு பகுதி இதோ உங்களுக்காக. இந்த ஆடு எங்க தான் போயிருக்கும்னு தெரியலையே. எங்க போயிருக்கும்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? இந்தாங்க. உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடுகிறது. உங்கள் குடைத்தன்மையையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் இப்பொழுது அரை வயிற்று கஞ்சி கூட வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். என் உயிரே போனாலும் சொல்லவே மாட்டேன். Surely Velnachar must have gone this way. We can ask the God-head woman. இந்த பக்கம் வேல்நாச்சர் வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்க ராணியை பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? நான் சொல்ல மாட்டேன். Tell her that her hands will be cut off and kill her if she refuses to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். வெட்ட வேண்டியது உன் கைகளே அல்ல, உன் தலையை. காட்சி 2. நடைபெறும் இடம் திண்டுக்கல் கோட்டை. பங்கேற்போர் வேலுநாச்சியார், குயிலி, மருது சகோதரர்கள். திண்டுக்கல் கோட்டையில் குயிலிக்கு போர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சிவகங்கையை மீட்க திட்டமும் தீட்டப்படுகிறது. ஆன் பண்ணல இருக்கு. பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் கூறி நான் மறுப்பேனா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் நாட்டிற்குள் திமிராக வலம் வருகின்றார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றார்கள். சிவகங்கை சீமை ஆங்கிலேயர் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கின்றார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி இன்னும் அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொஞ்ச வெள்ளை பரங்கியரை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் சிம்மாசனத்தில் சிறுநரிகளா இனி அனுமதிக்க முடியாது. கேழலினம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம்.
நோக்கும் வீரர்கள் நாம். நம் தாய் மண்ணின் மீது கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கேரின் தலைகள் நம் காலடியில் கலர் காய்கள் போல உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் அனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காகத்தான். நாம் படை பலத்தை கூட்ட வேண்டும், நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேயர் படையினர் உங்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நீங்கள் உடனே ஐதரலிடம் சென்று நவீன படைகளை அனுப்புமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆம், இப்போதே செல்கிறேன். காட்சி 3 நடைபெறும் இடம் மைசூர் மன்னர் அரண்மனை. பங்கேற்போர் ஐதர் அலி, வேலு நாச்சியார். மைசூர் மன்னர் ஐதர் அலியை வேலு நாச்சியார் சந்தித்தல் நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ராணியாரே, வாருங்கள் வாருங்கள். மலைக்கும் சலாம் நவாப். உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? நாட்டில் வெள்ளை பரங்கேரின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பது நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் வரி வசூலிப்பதோ பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் என் கணவனை வஞ்சகத்தால் கொன்று விட்டார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும், தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்பொழுதே உங்களிடம் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி நவாப். உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். காட்சி 4 நடைபெறும் இடம் திண்டுக்கல் கோட்டை. பங்கேற்போர் வீரர்கள் வேலு நாச்சியார். ஆங்கிலேயருடன் நடந்த போரில் குயிலி இறந்த செய்தியை வேலு நாச்சியார் அறிந்து கொள்ளுதல். வணக்கம் தாயே. தாயே, தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுதப்படையை அழித்து விட்டோம். ஆனால் இதில் நம் பெண்களின் படையின் தலைவி குயிலி வீர மரணம் அடைந்து விட்டாள். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுதப்படையை அழிப்பதற்காக தன் உடலை திரியாக்கி தீ வைத்து எரித்து கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளாள். உடனே போர் முரசு கொட்டுங்கள். நாலா திசைகளிலும் படைகள் செல்லட்டும். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், பசுக்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் எனக்கு உயிருடன் வேண்டும். காட்சி 5 நடைபெறும் இடம் வேலு நாச்சியாரின் இருப்பிடம். போரில் வென்ற வீரமங்கை வேலு நாச்சியார் வெற்றி பெறுதலும் அதனை தொடர்ந்து வரும் காட்சிகளும் இதோ உங்களுக்காக. Please forgive us. We are leaving your country. We will not rob you anymore. Give us life. Don't you know English? I don't know only English. I'm versed in Malayalam, Telugu, Urdu, Kannadam and French as I have learnt all the 7 languages. தான் தான் நிரந்தர செய்யுன்னு கர்மங்கள் தான் தான் அனுபவிச்செழுகொண்டே வரும். This is Malayalam. ప్రాదించే పెడువుల కన్నా సహాయం చేసే చేతులు మిన. This is Telugu. ದೇಶಂ ನಮ್ದೆ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮವರೇ, ಹಣ್ಣು ನಮ್ದೆ, ನುಗ್ಗು ಯಾಕೆ ವರಿಗುಡಬೇಕು? ಗೊತ್ತಾಯಿಂದಾ? ಪುರಿಗಿರದಾ? Listen, write and sign that we will never interfere with the ownership and possession of சிவகங்கை சீமை. இவர்கள் அறம் தவறியவர்கள், நம் அரசரை கொன்றவர்கள். இவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவர்கள் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம்.
வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகுக்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகுக்கு உரைப்போம். நிராயுதபாணியாய் நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காட்டுவது வீரத்திற்கு அழகல்ல. எப்போது அவன் நம் முன் மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். இவர்கள் பிழைத்து போகட்டும். கோட்டை நம்மசமாகிவிட்டது. வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் கோவில் கட்ட உத்தரவிடுகிறேன். தேசத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடைகால் என்ற பெயரிலும் குயிலிக்கு குஞ்சுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசப்பற்றையும் தெய்வ பக்தியும் பறைசாற்றட்டும். சிவகங்கை சீமை எங்கும் மீண்டும் அனுமன் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். காட்சி 6 நடைபெறும் இடம் சிவகங்கை அரண்மனை. இறுதியாக வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டு சிவகங்கை அரண்மனையின் ராணியாக மீண்டும் முடிசூட்டப்படுகிறார். எட்டு திக்கிலும் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி